கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர், சரீரத்தின் வியாதிகளிலே அருகில் இருப்பவர் மட்டுமல்ல, தூரத்திலே சுகவீனமாக இருக்கிறவர்களை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராகவும் குணமாக்குகிறவராகவும் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளின் மேலே இன்றைக்கும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தினை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் நாம் விருந்து கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? பாவத்தில் வாழுகிறவர்களோடு நமக்கு தொடர்பு அவசியமா என்பதை குறித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இதுவரை 17 வகுப்புகளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்றிருக்கிறோம். தொடர்ந்து அதிகமான வேத பகுதிகள் இருக்கிறது. ஆனால் சில நாட்களே நாம் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். எனவே மிக துரிதமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலே நான் எல்லா வசனங்களையும் வாசிக்கப் போவதில்லை. ஒருவேளை உங்களிடத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்லை என்றால், ஒரு புதிய ஏற்பாடு கூட உங்களிடத்திலே இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதி ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து வேத புத்தகத்தை எடுத்து இந்த வசனங்களை நீங்கள் கவனித்து நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இன்று நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். 8வது அதிகாரத்திலே உன்னதமான ஒழுக்க முறைகளை சொன்ன ராஜா சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை காண்பிக்கத்தக்கதாக அவர் செய்த 6 அற்புதங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. அதே கருத்தோடு இந்த அதிகாரத்திலேயும் மேலும் 6 அற்புதங்களை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். சரீர வியாதிகளை குணமாக்குகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, இயேசு கிறிஸ்து படவிலே ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். ஞாபகம் இருக்கிறதா? எது அவருடைய பட்டணம்? ஆம், கப்பர்நகூமிலே இப்பொழுது இருக்கிறார். முதல் 8 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்கினதை குறித்து வாசிக்கிறோம். கெர்கேசேன நாட்டின் மக்கள் தங்கள் எல்கைகளை விட்டு போகும்படி அவரை கேட்டுக்கொண்டபடியினாலே அவர் தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். ஒரு வீட்டினுள்ளே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதை குறித்த விபரமான சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கலாம். அங்கே வாசிக்கும் பொழுது எப்படி உள்ளே கொண்டு போக இடமில்லாமல் கூரையை பிரித்து வீட்டிற்குள்ளே இறக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்கினார். அது மட்டுமல்ல, அவனுடைய பாவங்களையும் மன்னித்தார். குணமாக்குதலும் மன்னித்தலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. இதை பார்த்த அங்கே இருந்த வேத பாரகரிலே சிலர், இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களின் இருதயங்களின் நினைவுகளெல்லாம் பொல்லாததாய் இருக்கிறது என்பதை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். 5ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்த நடவென்று சொல்வதோ எது எளிது என்று கேட்கிறார். இந்த அவருடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. ஒருவேளை அவர்கள் அப்படி பதில் சொல்லியிருப்பார்கள் என்றால் இரண்டுமே மிக முக்கியமானதுதான் என்று கூறியிருப்பார்கள். 6ஆம் 7ஆம் வசனங்களிலே நாம் பார்ப்பது என்ன? இயேசு கிறிஸ்து அவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடக்கும்படி சொல்லும் பொழுது என்ன வெளிப்படுகிறது? அவனை நடக்கும்படியாக செய்த அவர் அவனுடைய பாவங்களையும் மன்னிக்க கூடியவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே மன்னிக்க முடியும். பாவங்களை மன்னிக்க நம்மால் முடியாது. ஆகையால் நாம் இப்படிப்பட்ட மனிதனை நடக்க வைக்க முடியாது. பிசாசானவன் ஏமாற்றுகிறவன். இன்றும் நாம் கேள்விப்படுகிற அற்புதமான குணமாக்குதலை குறித்தும் நாம் உண்மையை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் செயல்படும் காரியங்களிலே அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். நாம் எந்த மகிமையையும் திருடிக்கொள்ளக்கூடாது. 9ஆம் வசனத்திலே ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். மத்தேயு தனது அழைப்பை குறித்து சில வார்த்தைகளிலேயே சொல்லிவிட்டார். லூக்கா இன்னும் சற்று விபரமாக சொல்கிறார். அங்கே மத்தேயு அவனுடைய வீட்டிலே ஒரு விருந்து கொடுத்ததாகவும் எழுதியிருக்கிறார். இங்கேயும் தொடர்ந்து வருகிற பகுதியிலே நாம் காணக்கூடிய காரியம் ஒரு விருந்து வீட்டிலே நடைபெற்றதுதான். ஆயத்துறையிலே தன்னோடு பணியாற்றிய அநேகரை மத்தேயு தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறார். ஏனென்றால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் அவ்வப்பொழுது நம்முடைய வீடுகளிலே மற்றவர்களுக்கு விருந்து கொடுக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா?
வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கப்படுகிறதா? சற்றே எண்ணி பார்ப்போம். அல்லது வெறும் களியாட்டுகளிலேயே நேரத்தை கடத்தி விடுகிறோமா? மத்தேயு 9 10-11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே இருந்த பரிசேயர் அதை பார்த்து அவருடைய சீடர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்கிறார்கள். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து உணவருந்துவதை பரிசேயர்கள் விரும்புகிறதில்லை. இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்தில் இருக்கிறவர்களும் விருந்திற்கு அழைக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவுக்காக சந்திக்கப்பட வேண்டியவர்கள். பாவத்தில் வாழுகிறவர்களோடு நமக்கு தொடர்பு அவசியம். அப்பொழுதுதான் அவர்களை நாம் இயேசுவண்டை வழிநடத்த முடியும். பரிசேயருடைய வார்த்தைகள் இயேசுவின் காதிலேயும் விழுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பரம வைத்தியர். மனிதனுடைய அடிப்படை பிரச்சனைக்கான பாவத்தை குணமாக்க அவர் வந்தார். அவிசுவாசிகளை தங்கள் ஐக்கியத்திற்குள்ளே அழைக்காத கிறிஸ்தவ குழுக்களுக்கு இன்றைக்கும் இந்த செய்தி சொல்லப்பட வேண்டியதாயிருக்கிறது. பல சமயங்களிலே அப்படிப்பட்டவர்கள் வந்து பங்கு பெற்றாலும் விசுவாசிகளாயிருக்கிற அநேகர் அவர்களை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி விடுகிறார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, விசுவாசிகள் என்ற பெயரிலே இன்றைக்கு கூடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட பாவமான பழக்கம் இருக்கிறது. வசனம் 13 பாருங்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலேயும் 6 வசனத்திலே காணப்படுகிற ஒரு சத்தியம். பரிசேயர்களும் பாவிகளாய் இருந்தபடினாலே தான் அவர்களையும் அந்த விருந்திலே சேர்த்து கொண்டிருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நாம் எல்லாரும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று வாசிக்கிறோம். மற்றும் ஒரு சத்தியத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். 14 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்பதை கவனிக்கிறோம். அங்கே நடப்பது என்ன? யோவானின் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை மிக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இவர்களிலே சிலர் ஏற்கனவே யோவானின் சீடர்களாய் இருந்தவர்கள். அந்திரேயாவும் பிலிப்புவும் அப்படிப்பட்ட கூட்டத்திலே இருந்தவர்கள்தான். இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நாம் செயல்படுவதை விட வித்தியாசமாக ஒரு காரியம் நடைபெறுகிறதே, ஏனென்று தெரியவில்லையே என்று யோசிக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலே அவர் நடக்கிறார். மல்கியா முன்னுரைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வரவேண்டியவர் யோவான் ஸ்நானகன்தான். யோவான் சொன்னது என்ன? நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன், சீக்கிரமாக அவர் வந்து விடுவார். ஆம், யோவான் எதிர்பார்த்தபடியே, யோவான் கூறியிருந்தபடியே அவர் வந்துவிட்டார். கேள்வி கேட்ட யோவானின் சீடர்களுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? மணவாளன் தங்களோடு இருக்கும் பொழுது மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ, அவர் எடுபடும் பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்கிறார். அருமையானவர்களே, இன்றும் விசுவாசிகள் உபவாசிப்பதற்கு பலன் உண்டு. என்ன எண்ணத்தோடு உபவாசிக்கிறோம் என்பது முக்கியம். அவருடைய இரக்கமும் அவருடைய உதவியும் தேவை என்பதற்காக அவர் முன்னாலே நாம் முகங்குப்புற விழுந்து கிடந்து அவரையே சார்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதே உபவாசம். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் கட்டளைக்கும் புதிய ஏற்பாட்டின் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை குறித்து பேசுகிறார். மத்தேயு 9:16-17 வசனங்களிலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனுடைய இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும் என்று பார்க்கிறோம். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளிலே வார்த்து வைக்கிறதில்லை. அப்படி செய்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்தி போகும். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை குணமாக்குவதை குறித்தும் ஒரு சிறுமியை உயிரோடு எழுப்புவதை குறித்தும் பார்க்கிறோம். மத்தேயு 9:18 அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இங்கே 8வது 9வது அற்புதங்களை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 8:41-42 வசனங்களிலே இதே சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அங்கே அந்த சிறுமி சுகவீனமாயிருக்கும் பொழுதே அவளை குணமாக்கும்படியாக இயேசுவண்டை வருவது போல வாசிக்கிறோம்.
அந்த ஜெப ஆலய தலைவனுடைய பெயர் எவீரு. அவனுக்கு ஒரே ஒரு மகள்தான். அவளும் 12 வயது உள்ளவள். அவள்தான் மரித்தாள் என்று பார்க்கிறோம். மரிக்கும்படியாக சுகவீனமாயிருந்தாள். இயேசு கிறிஸ்துவை சந்தித்து தனது மகளை குணமாக்க வேண்டுமென்று கேட்க காத்திருந்த எவீருவை அவனுடைய வீட்டு வேலைக்காரன் முதலாவது பார்த்து, இப்பொழுதுதான் மகள் மரித்து போனாள் என்ற உண்மையையும் கூறுகிறான். மத்தேயு 9 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். இவ்வாறு போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர்கள் பின்னாலே கூடுகிறது. வசனங்கள் 20 முதல் 22 வரை நாம் வாசிக்கும் பொழுது, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 9 அதிகாரம் 23, 24 வசனங்களை பார்க்கும் பொழுது, எவீருவின் வீட்டிலே இயேசு வந்து சேர்ந்த பொழுது மரித்து போன குழந்தைக்காக ஜனங்கள் அழ ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாகத்தான் இருக்கிறாள் என்று இயேசு சொன்னபொழுது அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். அங்கு இருந்த யாருமே இயேசு அந்த குழந்தையை உயிரோடு எழுப்ப முடியும் என்று விசுவாசிக்கவில்லை. என்றாலும் அவர் குழந்தையை நோக்கி முன்னேறி செல்கிறார். வசனம் 25 நாம் பார்ப்பது என்ன? ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பிறகு இயேசு உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். சுவிசேஷத்திலே உயிரோடு எழுப்பப்பட்டதான அற்புதம் இதுதான் முதல் அற்புதம். 3 பேரை உயிரோடு எழுப்பியதை குறித்து நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா இதே சம்பவத்தை இன்னும் சற்று விவரமாக சொல்கிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று அவளை பார்த்து இயேசு சொன்னதாக லூக்கா குறிப்பிடுகிறார். மற்றவர்களை இயேசு உயிரோடு எழுப்பும் பொழுது 3 இடங்களிலே ஒன்று போலவே இருக்கிறது. அந்த மரித்து போன நபரோடு கூட இயேசு நேரடியாக பேசுகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தமானதினாலும் எவீருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினதினாலும் அவருடைய புகழ் எல்லா இடங்களுக்கும் பரவியது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பார்வையற்ற 2 பேரை அங்கே குணமாக்குகிறார். இங்கே தன் பின்னாலே வந்த 2 பேரை இயேசு கிறிஸ்து குணமாக்குவது இந்த சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிற 10வது அற்புதம். 27 வசனத்திலே தாவீதின் குமாரனே என்று சொல்லப்படும் வார்த்தை மிக முக்கியமானது. இந்த சுவிசேஷம்தான் இயேசுவை ராஜாவாக காண்பிக்கிறது. எனவே இவர்கள் அழைத்த அழைப்பு மிகச் சரியானதே. வசனங்கள் 28 முதல் 30 வரை பாருங்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இங்கே நாம் பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு குறிப்பு, இவர்களை பார்த்தும் அவர்கள் சுகம் பெற்றதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கட்டளையிடுவது. இதே போலத்தான் குஷ்டரோக வியாதியிலிருந்து குணமான இடத்திலேயும் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து இப்படி கேட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே ஒரு காரியம் தெளிவாக நமக்கு தெரிகிறது. அவருடைய அற்புதத்தை குறித்து மக்கள் கேட்கும் பொழுது கூட்டம் கூட்டமாய் அவரண்டையிலே வந்தார்கள். அவர் தன்னுடைய பணியை செய்வது தடைப்பட்டது. வசனம் 31 பாருங்கள். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே 9வது அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசு பிடித்த மற்றும் ஒருவனை இயேசு குணமாக்குகிறார். மத்தேயு 8, 9 அதிகாரங்களிலே எழுதப்பட்டுள்ள அற்புதங்களிலே 3வது முறையாக பிசாசு பிடித்தவனை குணமாக்குவதை இங்கே நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 32, 33 வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். ஆனால் அதற்கு பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வசனம் 34, பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊமையனை பேச செய்ததையும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்ததையும் முடமானவர்களை குணமாக்கியதையும் குறித்து மறுக்கவில்லை. ஆனால் இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். அதாவது பிசாசின் வல்லமையினாலே இந்த அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார் என்கிறார்கள். வசனம் 35, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவனுடைய கிருபையை குறித்த நற்செய்தி அல்ல. இப்படி நான் கூறுவதனாலே 2 நற்செய்திகள் இருக்கிறது என்பதல்ல. நற்செய்தி ஒன்றுதான், ஆனால் இதற்கு பல பகுதிகள் இருக்கிறது. ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்ற அறிவிப்பு. இதன் பொருள் என்ன? ராஜா வருகிறார், நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்பதுதான். இதற்கு எது தேவை? இருதயம் ஆயத்தப்பட்ட நிலைமையிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவரை பின்பற்ற முடியும். அந்த ராஜா சிலுவையை நோக்கி போகிறவராயிருக்கிறார். 35ஆம் வசனத்திலே நாம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு பலமுறை இந்த காரியத்தை சொல்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இப்படி பார்க்கும் பொழுது அந்நாட்களிலே வாழ்ந்த ஆயிரக்கணக்கான சுகவீனமாயிருந்த மக்கள் இயேசுவினாலே சுகம் பெற்றிருக்கிறார்கள். இந்த காரணத்தினாலே தான் அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள் கூட அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்வி கேட்கவில்லை. ஏனென்றால் அது மிக வெளிப்படையாக தெரிகிற ஒன்றாய் இருந்தது. சுகம் பெற்ற அநேகர் அவர்களை சுற்றி வந்து கொண்டுதான் இருந்தார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்குகிறார். உண்மையான விசுவாசத்தோடு அவரண்டை செல்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுகம் பெறுவது அவருக்கு சித்தமாயிருக்கும் என்றால் அவர் அதை செய்யாமல் இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தங்களை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிற பல கடிதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக கர்த்தருக்கே மகிமையை செலுத்துகிறோம். அதே நேரத்தில் நமக்கு தேவையான வைத்திய உதவிகளையும் நாம் பெற்றுக்கொள்வது தவறு அல்ல. ஆனால் வைத்தியர்கள் செய்யக்கூடியதற்கு ஒரு அளவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த அளவையும் தாண்டி கிரியை செய்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டும். மற்றும் ஒரு காரியத்தையும் நாம் மனதிலே வைக்க வேண்டும். அவருடைய பரிபூரண திரு சித்தப்படியே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்தாலும் அதற்கான கனத்தையும் மகிமையையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். இப்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு கிறிஸ்து மிகவும் கரிசனையோடு மிகவும் அக்கறையோடு அவர்கள் மேல் மனதுருகுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட முக்கியமான தலைவர்கள், அரசர்கள், மெய்ப்பர்களாயிருந்தார்கள். மோசேயும் மெய்ப்பனாய் இருந்துதான் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டான். தாவீதுவும் ஒரு மெய்ப்பனாய் இருந்துதான் ஆண்டுடைய மக்களை வழிநடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டான். சகோதரனை, சகோதரியே, ஊழியக்காரர்களுக்காக நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது மெய்ப்பர்களுடைய இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் மெய்ப்பர்களாய் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறவர்கள் உண்டு. அவர்கள் ஒருவேளை இதை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுக்கும் ஆண்டவர் தொலைந்து போனவர்கள் மேலே கரிசனை உள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். வசனங்கள் 37, 38 பாருங்கள். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்கே பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பனின் இருதயத்தோடு தேவையுள்ள மக்களின் தேவையை அவர் சந்தித்தார். இப்பொழுது தனது சீஷர்களுக்கு அந்த இருதயத்தை அவர் கொடுக்கிறார். மிகுதியான அறுப்பை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். மட்டுமல்ல, எஜமான் அறுப்புக்கு அநேக வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறார். இதை தனது சீடர்களிடத்தில் அவர் சொல்லிவிட்டு அவர்களை ஊழியத்திற்கு இப்பொழுது அனுப்பப் போகிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்தாலும் அதை நீங்களே செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அறுப்புக்கு தேவையான வேலையாட்களுக்காக ஜெபிக்கும்படியாக இயேசு தன்னுடைய சீடரிடத்தில் சொன்னபொழுது அறுவடைக்காக அவர்களையே அவர் அனுப்புகிறார். இது மிக குறிப்பிடத்தக்க ஒரு சத்தியமாயிருக்கிறது. ஜார்ஜியா என்ற இடத்துல மெதரிஸ் திருச்சபையின் பேராயராய் இருந்தவர் ஒரு முறை சொல்லும் பொழுது, நீங்கள் சோளம் விளைய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தால் கையிலே அறுவடைக்கான அறிவாளோடு கூட ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை நாமும் செய்ய மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை எத்தனையோ காலங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிகள் தமிழ் மொழியிலே மட்டுமல்ல, இன்னும் அநேக மொழியிலே இன்றைக்கு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் எத்தனையோ மொழிகளிலே மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அந்த ஒவ்வொரு மொழிகளிலேயும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை எந்தெந்த மொழிகளிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை நீங்கள்
அறியாமல் இருப்பீர்கள் என்றால், அதை அறிந்து அந்த ஒவ்வொரு மொழி ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அட்டவணையை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே குறிப்பாக நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவையுள்ள மக்கள் மேலே மனதுருக்கமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ அதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் என்றால், பயத்தோடு இருப்பீர்கள் என்றால், சோர்வோடு இருப்பீர்கள் என்றால், வியாதியோடு இருப்பீர்கள் என்றால், உங்கள் மனபாரத்தை இயேசு அறிந்திருக்கிறார். உங்கள் மேலும் அவர் மனதுருக்கமுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய மன வேதனைகளை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஆதரவற்ற ஒருவராயிருந்தாலும் சரி, வயோதிப நிலைமையில இருந்தாலும் சரி, இளைஞர்களாயிருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் அழைக்கிறார். இன்றே நீங்கள் அவரண்டை செல்வீர்களா? உங்கள் வாழ்க்கையிலேயும் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். உண்மையாகவே உங்களுக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை குறித்தே அவர் உங்களோடு பேசுவார். அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய கரத்திலே ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அனுபவிப்பீர்கள். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் செய்த பற்பல விதமான அற்புதங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. நீர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறீர் என்பதை நாங்களும் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு மனதிலே பாரத்தோடும் கவலையோடும் சோர்வோடும் யார் யார் உம்முடைய பாதத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தடமாறி போய்க் கொண்டிருக்கும் குடும்பங்களை நீர் ஊன்ற கட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒருவரை ஒருவர் மன்னிக்க நீர் உதவி செய்யும். ஒருவர் பாவத்தை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்யும். வியாதியோடும் பலவீனத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீரே இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். 12 வருடங்களாய் வியாதியோடு இருந்த அந்த பெண்ணை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன பொழுது அந்த நேரமே அவள் சுகம் பெற்றது போல இப்பொழுதும் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று நீர் கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை விசுவாசித்தவர்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய கரத்திலே அற்புதங்களையும் சுகத்தையும் அனுபவிக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். உம்முடைய மனதுருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை சுற்றி உம்மை அறிந்து கொள்ளாத மக்களை குறித்து அக்கறையும் பாரம் உள்ளவர்களாக வாழ நீரே கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அநேகர் ஆத்ம பாரத்தோடு பற்பலவிதமான ஊழியங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையின்படி எண்ணற்ற மக்கள் உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே வந்து சேர கர்த்தாவே நீரே கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து பரம வைத்தியர். விசுவாசிகளின் உபவாசத்திற்கு பலன் உண்டு. அவருடைய பரிபூர்ண திருச்சித்தத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்தாலும் அதற்கான கனத்தையும் மகிமையையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் அவரண்டைக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் தம் சித்தத்தை நிறைவேற்ற விருப்பமுள்ளவராயிருக்கிறார்.